எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது அதை சில நபர்கள் அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமாகவே தடையாக இருப்பாங்க. ஸோ நாம் ஒரு படி எடுத்து வச்சு அதில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஒரு கட்டத்தை கூட தாண்ட முடியாத அளவுக்கு அவர் ஸ்டார்டிங்லேயே தடை போடுறா அப்படின்னா அவர் தான் உண்மையான தோல்வியாளி. நாம் தோல்வியாளி கிடையாது. ஒரு படியை நம்ம எடுத்து வச்சா தான் அடுத்த படி நம்ம முன்னேற முடியும். முதல் படியில் கால் வைக்காத இது சரிக்கிறோம் வலிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கல நம்ம எப்போ வாழ்க்கையில் முன்னேற போகிறோம். அதனால் மற்றவங்க நம்மளை பார்த்து எது சொன்னாலும் நீங்கள் செயலை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவித் ட்ரேடர்ஸில் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் நேற்று நைட்டு டைம் சேவர் தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அதில் சில நபர்கள் பணம் கட்டி உங்களுக்கு பின் வராமல் வந்திருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா அன்டைமில் பின் வந்திருக்கும். இன்னும் கூட சில பேர்த்துக்கு பின் வராமல் கூட இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மதியத்துக்குள்ளே பின்னு வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அப்லைன் டைம் சேவர் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கிது. உங்களுடைய டவுன்லைன் மக்களும் அந்த மாதிரி யாராச்சும் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்குள்ளார பின் வாங்கிட்டு க்ரௌன் மெம்பரை அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்ளைனு கீழே க்ரௌன் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் டைம் சேவர் எடுக்கலாம். நைட்டு 8 மணிக்கு டைம் சேவர் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பணம் கட்டி பின் வராமல் இருக்கிறீங்களோ அவங்களாம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பின் வந்துடும். வந்த உடனே அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்களும் டைம் சேவர் அடிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் சேவர் எடுக்கும் பொழுது உங்களுக்கு 2 ஸ்டார் வேணுமா 4 ஸ்டார் வேணுமா 8 ஸ்டார் வேணுமா அப்படின்றத ஒரு முறைக்கு 4 முறை யோசனை பண்ணி அதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா நேற்று ஒரு நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தார். டைம் சேவர் ஆர்வக்கோளாறில் அவருக்கு கீழே 2 க்ரௌன் கொடுத்துருக்காரு. ஆனால் ஆர்வக்கோளாறில் அவர் டைம் சேவர் நாட் ரெக்கார்டு அப்படின்னு கொடுத்துட்டு அதை எதனா மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் வேணால் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருக்கேன். அதனால் அவசரம் வேண்டாம். பொறுமையாக உங்களால் என்ன ஆள்கட்கள் குடிக்க முடியும், வருஷத்துக்கு ஒரு ஆளை கொடுக்க முடியுமா, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு ஆளை கொடுக்க முடியுமா, 3 மாதத்துக்கு ஒரு ஆளை கொடுக்க முடியுமா அப்படின்றத யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைம் சேவர் எடுங்க. ஸோ 2வது முறையாக மைவித் ட்ரேடர்ஸில் டைம் சேவர் கொடுத்துருக்குறாங்க. அதை சரியாக எல்லோரும் பயன்படுத்திங்க அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன். மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், எது வந்தாலும் தீர்த்து வைக்கலாம். புதிய நபர்கள் மைவித் ட்ரேடர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித் ட்ரேடர்ஸில் இணைத்து விடலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித் ட்ரேடர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி,